வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 25th ஏப்ரல் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். அதாவது வெள்ளிக்கிழமான போதும் நம்ம இந்திய பங்கு சந்தை வந்து கையிலேயே பிடிக்க முடியலைங்க. இதுக்கு தான் அந்த வெள்ளிக்கிழமான அந்த மாதிரி ஆட்டம் ஆடுதா தெரியல. ஓகேங்களா? அதான் எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன், வெள்ளிக்கிழமை வேலையை காட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். வேலையை காட்டிடுச்சு. ஓகே, இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. அதுக்கு அடுத்ததாக வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ, அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எந்தெந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறீங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெயில் அனுப்பியிருக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸ்லாம் கேட்டிருக்கிறீங்க. ஸோ அது வந்து ஒரு 3 பார்ட்டாக சொல்லலான்னு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து 3 ஃபண்டில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின டீட்டெயில்ஸு, எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு, அதாவது யூஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் யூஎஸ் பிரசிடென்ட் நம்ம சென்ட்ராஸ் டொனால்டு ட்ரம்ப் வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா, சைனா கூட நாங்கள் வந்து ட்ரேட் டீல் வந்து நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. ஆனால் சைனா வந்து நாங்கள் இந்த மாதிரி யூஎஸ் கூட எந்த ஒரு ட்ரேட் டீலுமே இதுவரையும் நாங்கள் பேச கிடையாது அப்படின்னு இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. எனிவே, எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. டவ் வந்து 1.23% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 2.75%, S&P 500 நல்லா ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டு எல்லாமே வந்து ஹையில் தான் இருந்துச்சு. ஜாப்பனீஸ் நிக்கி வந்து ஆல்மோஸ்ட் 2% ஹையில் இருந்துச்சு. ஹேங்செங் இண்டெக்ஸ் 0.5%, ஷாங்காய் இண்டெக்ஸ் பிளாட்டாக இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டு வந்து லைக் 100 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் நிஃப்டியும் ஓப்பன் ஆச்சு. அதாவது 24,290 ஓப்பன் ஆகிட்டு 24,350. இந்த லாஸ்ட் 4 செஷனாகவே நிஃப்டி வந்து 24,250 350 இதுக்குள்ளேயே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு இந்த லாஸ்ட் 4 டேஸாகவே நான் வந்து என்னோட வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னுடைய டைட்டிலும் வந்து அதை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அங்கேருந்து 24,350 வந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் 23,850. அதாவது ஹையில் இருந்து 500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு அப் டு 12 o'clock அரௌண்டு. ஓகேங்களா? அங்கேருந்து 24,850லேருந்து 2 o'clock வரையும் பார்க்கும்போது 24,150. ஸோ 200 பாயிண்ட்ஸ் வந்து பவுன்ஸ் ஆகுது. 300 பாயிண்ட்ஸ் வந்து பவுன்ஸ் ஆகுது. அதாவது இந்த வெள்ளிக்கிழமைக்கு உண்டான வேலைன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் இறங்குறதுக்கு ப்ராஃபிட் புக்கிங், என்னை பொறுத்தவரையும் இது வந்து ப்ராஃபிட் புக்கிங். பட் ஏதாவது ஒரு ரீசன் வேணும்ல, மார்க்கெட் இறங்குது அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன் வேணும்ல. அப்போ அப்படின்னா நாம் வேணா ஒரு நேம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, பார்டரில் இருக்கிற டென்ஷன், இந்தியா பாகிஸ்தானுடைய டென்ஷனால மார்க்கெட் இறங்கி இருக்குது அப்படின்னு தான் நாம் சொல்லணும். எல்லாம் அனலிஸ்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஓகேங்களா? கார்கில் வார் நடக்கும்போதே நம்ம மார்க்கெட் ஏறிட்டு தான் இருந்துச்சு. அதனால மைண்டில் வச்சுக்காங்க. ஸோ இப்போ வந்து வார் எதுவும் ஸ்டார்ட் ஆக கிடையாது. ஜஸ்ட் சம் டீல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? வாரே ஸ்டார்ட் ஆனாலும் அது வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான் இந்தியாவுக்கு. அதனால வந்து இதனால வந்து மார்க்கெட் ஒரு பெரிய லெவலில் இறங்கும், வார் வந்துருச்சுன்னா பெரிய லெவலில் மார்க்கெட் இறங்கணும் அப்படின்லாம் யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்சல்யூட்லி ப்ராஃபிட் புக்கிங். எதனால ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 21,750 வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்விங் லோ 21,750 வந்து 24,300 வந்துருக்குது. லைக் 2,500 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி நான் ஸ்டாப்பாக ஏறி இருக்குது. வித்தின் 7 to 8 செஷனில் 2,500 பாயிண்ட் ஏறி இருக்கும்போது 2,500 பாயிண்ட் ஏறிட்டு ஒரு 300-400 பாயிண்ட் இறங்குறதால ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹெல்த்தி கரெக்ஷன். இன்னைக்கு மார்க்கெட்டு 300-350 பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்னா இது வந்து ஹெல்த்தி தான். நான் எஸ்டர்டே வீடியோலையும் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இறங்கி மறுபடியும் அந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு போச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை மார்க்கெட் ஏறிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, பபுள்ஸ் பெருசாகி பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் தான். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 55,200 வந்து 54,200 1000 பாயிண்ட்ஸ் இறங்குச்சு. மறுபடியும் 700 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி வந்துச்சு. பேங்க் நிஃப்டி, அதாவது நிஃப்டியாவது வந்து 2,300-2,400 பாயிண்ட் ஏறி இருக்குது இந்த லோவில் இருந்து. ஆனால் பேங்க் நிஃப்டி 49,000 வந்து 56,000 7,000 பாயிண்ட்ஸ் வந்து வித்தின் 7 to 8 செஷனில் ஏறி இருக்குது. ஸோ ஒரு ஹைல இருந்து இப்போ 56,000 போச்சு. இப்போ வந்து 54,500, ஒரு 1,500 பாயிண்ட் தான் இறங்கிருக்குது. எவ்வளவு? 7,000 பாயிண்ட் ஏறிட்டு 1,500 பாயிண்ட் தான் இறங்கிருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் தான். மார்க்கெட்டு ஓகே முடிஞ்சு போச்சு
அப்படின்லாம் யாரும் வந்து பேனிக் ஆக வேண்டாம். இந்தியா பாகிஸ்தான் கூட வந்து வாரே வந்தாலும் நம்ம மார்க்கெட் வந்து நல்லா ஸ்டேபிளாக தான் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதாவது அமெரிக்கா வந்து டேரிஃப் வந்து கண்ணாபுனான்னு போட்டுட்டு இருக்கும்போது கூட நம்ம மார்க்கெட் வந்து லோவில் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. அதனால நம்ம மார்க்கெட் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குது. இது வந்து ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் தான். ஓகேங்களா? ரைட். இன்னைக்கு வந்து ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் 588 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருது, 0.74%. ஒரு கடத்தில் வந்து 1200 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருந்துச்சு. 79,212 வந்து செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 207 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது, 24,039 வந்து செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு வந்து டோட்டலாக வந்து 13 செக்டாரில் வந்து 12 செக்டார் வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஐடி செக்டார் மட்டும் தான் வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது, 0.75% அரௌண்டு. மெயினாக வந்து டெக் மெகேந்திரா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்குது. ஓகேங்களா? மிட் அண்ட் ஸ்மால் கேப் இன்னைக்கு வந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஈச் 2.5% டவுன் ஆயிருக்குது மிட் அண்ட் ஸ்மால் கேப். ஓகேங்களா? ருபி ரீசெண்டாக வந்து 85 அரௌண்ட் வந்துச்சு, இப்போ வந்து 85.45 இருக்குது. ஸோ 45 பைசா வந்து ரீசெண்ட் லோவில் இருந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்குது. ஓகேங்களா? ரைட். மோஸ்ட்லி வந்து போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் வந்து கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து லைக் யூஎஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துருக்குது. யூஎஸ் ட்ரெஸரி செக்ரட்டரி பெசன்ட் வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாருன்னா, ட்ரேட் டீலில் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரியாக வந்து இந்தியா தான் வந்து டீலில் வந்து சைன் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு. இது வந்து நமக்கு வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ். ஓகேங்களா? 10-year ட்ரெஸரி ஈல்டு 4.3 இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 99.4 அரௌண்ட் இருக்குது. பிரெண்ட் க்ரூட் $67 பெர் பேரல். கோல்டு வந்து $3,340 பெர் அவுன்ஸுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வரையும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வரல. மோஸ்ட்லி வந்து 5 o'clock மேலே வரும். நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது 4:30 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் ஓகே. இப்போ என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டு பற்றி நான் சொல்லிடுறேன். அதாவது நான் மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 2019 தான் ஸ்டார்ட் பண்ணேன். 2019 எண்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து நிஃப்டியோடைய வேல்யூ வந்து 11,000 அரௌண்ட் இருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா 2020 ஜனவரி பிப்ரவரி அப்போல்லாம் வந்து 12,200 அரௌண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லம்சமாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஓகேங்களா? லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கொரோனா டைமில் வந்து 12,200 இருந்த நிஃப்டி 7,500 வந்துச்சு வித்தின் 1 வீக்கில். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னுடைய போர்ட்ஃபோலியோ அப்போ நான் லம்சமாக வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து 40% நியர்லி வந்து டவுனில் இருந்துச்சு 1 வீக்கில். அதாவது 1 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 60,000 தான் என்னுடைய அக்கௌண்ட்லேயே இருந்துச்சு. இதனால வம்பா போச்சு அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணேன் நம்ம மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகும் அப்படின்ட்டு. அந்த டைமில் வந்து நான் வந்து என்ன அளவு நான் வந்து 12,000 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், அதே வந்து 7,500 8,500 வந்து ஒவ்வொரு நாளும் நியூ லோ வரும்போது எல்லாமே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா 2020 எண்டில் நிஃப்டி 11,000 12,000 நியர்லி வரும்போது என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து 20% க்ரீனுக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டாப்பாக மார்க்கெட் ஏறிச்சு. நான் ஸ்டாப்பாக மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும்போது 2023 என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு 125% ரிட்டர்ன் வந்துச்சு. ஸோ அந்த 2023 எண்டில் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக அமௌண்ட்லாம் கொஞ்சம் தேவை இருந்தது. அப்படிங்கிறனால நான் எல்லாத்தையுமே வந்து வித்ட்ரா பண்ணிட்டேன். அதாவது எல்லாத்தையுமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணேன் 125% ப்ராஃபிட்டில். பட் அந்த எஸ்ஐபி வந்து அப்படியே கண்டினியூஸில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்ன ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது என்னுடைய போர்ட்ஃபோலியோ இப்போ வந்து 40-50% ஹையில் தான் இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து நிஃப்டி நல்லாவே டவுன் ஆகும்போது என்னுடைய என்ஏவி எல்லாமே வந்து அப்படியே வந்து ஸ்விட்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து லோவில் 23,000 நிஃப்டி கிராஸ் ஆகும்போது மறுபடியும் வந்து ஆக்டிவ்க்கு மாற்றிட்டேன். இப்போ வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ நியர்லி 40% வந்து ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, என்னென்ன ஃபண்டு அப்படிங்கிறது, அதாவது மொத்தமாக வந்து 9-10 ஃபண்டில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து 3 ஃபண்டு நேம் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய மேஜர் கான்ட்ரிபியூட் என்ன அப்படின்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலில் நாஸ்டாக் ஃபண்டு. இந்த நாஸ்டாக் ஃபண்டில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதனுடைய என்ஏவி வந்து ₹9.50 இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நல்லாவே டவுன் ஆச்சு, ₹7.50 வந்துச்சு. அப்போவும் வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த ப்ரைஸ்லாம் வரும்போது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினேன். இப்போ வந்து அதனுடைய என்ஏவி வந்து 14 இருக்குது. இது வந்து எனக்கு லாஸ்ட்டாக டெபிட் ஆனது வந்து ஏப்ரல் 15 அன்னைக்கு வந்து
என்னுடைய எஸ்ஐபியில் வந்து 14 ருபீஸில் வந்து அலாட் ஆகிருக்குது என்ஏவி. ஓகேங்களா? ஸோ இந்த ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் நாஸ்டாக் ஃபண்டில் என்னுடைய எஸ்ஐபி வந்து 2 டேட்டு வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து 1ஆம் தேதி, இன்னொன்று வந்து 15ஆம் தேதி. ஸோ 15 நாளைக்கு ஒரு எஸ்ஐபி போடுற மாதிரி இந்த ஃபண்டில் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபண்டு ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் நாஸ்டாக் ஃபண்டு. செகண்ட் ஃபண்டு வந்து எஸ்பிஐ மேக்னம் மிட் கேப் ஃபண்டு. ஓகேங்களா? அதாவது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்காங்க. ஒவ்வொரு பீரியட்லையும் ஒவ்வொரு ஃபண்டு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது 2020 பீரியட்ல வந்து ஆக்சிஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 2022 2023 வந்து குவாண்ட் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எந்த ஃபண்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு தெரியல. மெயினாக வந்து ஐ திங்க் கோட்டக்கும் மோதிலால் ஓஸ்வால் இதுதான் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து ஒவ்வொரு பீரியட்லையும் ஒவ்வொரு ஃபண்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? எஸ்பிஐ மேக்னம்ல எனக்கு வந்து 2 அதாவது எஸ்பிஐ மேக்னம் மிட் கேப் ஃபண்டில் வந்து 2 எஸ்ஐபி போயிட்டு இருக்குது. இந்த எஸ்ஐபி வந்து 3ஆம் தேதி ஒன்று போகுது, அதுக்கு அடுத்ததான் வந்து 18ஆம் தேதி ஒன்று போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதாவது எஸ்பிஐ மேக்னம் ஃபண்டு வந்து என்ஏவி வந்து 220 ருபீஸ் இருக்குது, லாஸ்ட்டாக எனக்கு அலாட் ஆனது. அதுக்கடுத்த வந்து தேர்ட் ஃபண்டை நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது வந்து மிர்ரே அசெட் லார்ஜ் கேப் ஃபண்டு. இதனுடைய என்ஏவி வந்து லைக் 100 ருபீஸ் 1 ருபீஸ் இருக்குது. லாஸ்ட்டாக எனக்கு வந்து என்ஏவி அலாட் ஆனது. இதுலேயும் வந்து 2 டேட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 5th ஒன்று 20th ஒன்று. ஓகேங்களா? ஸோ 15 நாள் கேப்புக்கு ஒன்று போகும். மொத்தமாக வந்து எனக்கு வந்து 9-10 ஃபண்டு இருக்குது அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அக்கௌண்ட்ல வந்து டெபிட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் பெரிய அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. இவர் பெரிய லார்டு லவக் தாஸ் இவர் நிறைய பண்ணுவார் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸ்மால் அமௌண்ட்டு தான் போகும். 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய், அதிகபட்சம் 3000 ரூபாய்க்கு மேலே மியூச்சுவல் ஃபண்டில் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒவ்வொரு ஃபண்ட்லேயுமே வந்து ஒவ்வொரு அலாட்மெண்ட்டுக்கும் கிடையாது. ஓகேங்களா? ஸ்மால் அமௌண்ட் தான் பண்ணுவேன். மார்க்கெட் நல்லா பாட்டம் ஆகுது, இதுதான் ஒரு அட்ராக்டிவ் ப்ரைஸ் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து 3 ஃபண்டு உங்ககிட்ட நேம் சொல்லிட்டேன். ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் நாஸ்டாக் ஃபண்டு, எஸ்பிஐ மேக்னம் மிட் கேப் ஃபண்டு, மிர்ரே அசெட் லார்ஜ் கேப் ஃபண்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து 4 செஷன், May 1 வந்து ஹாலிடே வருது. ஸோ 4 செஷனில் மார்க்கெட் எப்படி இருக்கும்? நிஃப்டி, பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து வீக்லி அனலைசிஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.